இருக்குது, சுகர் கண்ட்ரோல் ஆகுது. அப்படி நம்ம கூட இதுக்கப்புறம் வெயில் நாள் தான். நம்மளே நெனச்சா கூட இது மாரி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கும். முடிஞ்ச கிடைக்கும்போது. அளவுக்கு இந்த மாரி ஃபேமிலில வந்து ஹேப்பியா இருங்க. இந்த மாரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இது பார்க்கும்போதே எனக்கு சந்தோஷமா இருக்குது. இதோ இப்ப வந்து கிழங்கு வந்து சுட போறோம். இது எங்க அம்மா சுட்டு குடுத்தாங்கன்னா, அது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். சின்ன வயசுல சாப்பிட்டது. அதோட இப்ப தான் நான் வந்து சுட போறோம். அம்மா, ம். இத உள்ள போட்டு சுட்டு குடுங்க. வரேன். அதாவது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, கேஸ் ஸ்டவ்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட கிராமங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இப்ப சிலிண்டர் வந்து இப்ப வந்து ஒரு டிமாண்டா இருக்கிறதுனால எல்லாம் அடுப்புல செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் பேரு. இப்ப நாங்க வந்து எப்பவுமே அடுப்புல செய்வோம், கேஸ் ஸ்டவ்லயும் செய்வோம். பட் அடுப்புல செய்யும்போது இருக்க சந்தோஷமே தனி சந்தோஷங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அடுப்புன்றது நெறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஆனா கேஸ் சிலிண்டர் டிமாண்ட் ஆன உடனே இப்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஆயா வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அடுப்புல தான் செய்வாங்களே எல்லாருமே. அது வந்து அவ்வளோ சந்தோஷம். அதுவும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினாக்கா அது ஒரு தனி சந்தோஷம். அம்மா, ம். இப்ப சின்ன வயசுல நீங்க அடுப்புலாம் செஞ்சிருக்கீங்களா? நான் சமைச்சதில்ல. எங்க அம்மா, ஆயாலாம் சமைச்சு பார்த்துருக்கிறேன். நான் ரொம்ப ரேரா சமைச்சிருக்கிறேன். எப்படி இப்ப இந்த கோவிட் டைம்ல வந்து நெறைய பேர் வந்து எல்லாம் வீட்லயே காய்கறி தோட்டம்லாம் போட்டு, அதிலிருந்து வந்து மாடி தோட்டம்னு ஒண்ணு உருவாச்சு. ஆ, அந்த மாதிரி இப்ப இந்த டைம்ல இந்த சிலிண்டர் டிமாண்ட் டைம்ல தான் அடுப்போட வேல்யூ தெரியுது. ஆமா, விறகு அடுப்பு எல்லாம் இனிமேல் இதுலயும் இப்ப இதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க எல்லாரும். ஆமா. அப்படிதான் நம்மளும் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா, சொந்த பந்தங்கள்லாம் ஒண்ணா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் ஃபாரின்ல இருந்தேன். பட் எனக்கு அப்படி தெரியல. பட் இங்க எல்லாருமே கோவிட் டைம்ல தான் வந்து பொல்யூஷன்லாம் இல்லாம ஊரே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. அந்த மாரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ஜாய் பண்ணிட்டு போணும். ஏன்னா கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் வரும் தான். அத வந்து நம்ம அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து லைஃப்ல நிம்மதியா, சந்தோஷமா இருக்க முடியும். சொந்த பந்தங்களோட சேர்ந்து ஹேப்பியா இருக்கணும். பாத்தி பாருங்க, கூழ் வந்து சூப்பரா வந்துட்டு இருக்கு. இது நல்லா வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் காமிக்கலாம். இப்பதான் ஊத்தி இருக்கிறேன். பாத்து சுடு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. ம். நான் அடிக்கடி கிராமத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப இதுவே அப்படி ஒரு ஃபீல் குடுக்குது எனக்கு. என்ன ஒண்ணு ஆஷ்விகே நீங்கலாம் இல்லாதது தான் குறையா இருக்குது. ஆஷ்விக், சுதா, மாப்பிள்ளை எல்லாரும். வேற ஒண்ணும் இல்லைங்க. என்னோட தங்கச்சி, எங்க அத்தா, எங்க ஆஷிக்கு எல்லாம் சிங்கப்பூர்ல இருக்காங்க.